இந்த கிளி 3 முட்டை போட்டிருக்கு. இதோட கூடு மொட்டை மாடிக்கு மேல 3 சிமினி இருக்கும். அதுல ஒரு சிமினில தான் இந்த கிளி கூடு வச்சிருக்கு. மொட்டை மாடியில அந்த டிஸ்க் இதை பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா தூரத்துல மின்னல் அடிக்கிற மாதிரி கருமேகம் கூடிட்டு வருது. இந்த முட்டைகளை பிரியறதுக்கு அதுக்கு மனசே இல்ல. இப்போதைக்கு அந்த கிளி பறந்து போகுது. இதை பார்த்துட்டு அந்த டிஸ்க் ரொம்பவே ஃபீல் பண்ணுது. பயங்கரமா இந்த இடத்துல மின்னல் வெட்டுது. இப்பதான் தெரியுது 3 முட்டை இல்ல 4 முட்டை இருக்குன்னு. அப்படி மின்னல் பயங்கரமா அடிக்கிறதுனால அதுல ஒரு முட்டையை மட்டும் பத்திரமா பார்க்க முடியல சிவனியால. அப்படியே ரூஃப்ல இருந்து கீழே விழ போகுது. கரெக்டா இந்த டிஸ்க் அதோட காலை வச்சு பிடிச்சிருது. இப்படி கண்டினியூஸா 3 நாளுக்கு பயங்கரமா மின்னல் அடிக்குது. பனியும் பொழிது. அதுல இருந்து டிஸ்க் இந்த முட்டையை காப்பாத்துது. சில நாட்கள் இப்படி கழியுது. இப்ப கிளைமேட் நார்மலா ஆயாச்சு. இப்படி ஒவ்வொரு சிம்னில இருந்த முட்டையும் பொரியுது. அதுல இருந்து ஒவ்வொரு கிளியும் ஒவ்வொரு கலர்ல பேபி கிளியும் வெளியே வருது. கஷ்டப்பட்டு கூடுலாம் கட்டி இதை காப்பாத்தி இருக்கும். ஆனா டிஸ்க் வச்சிருந்த முட்டை மட்டும் உடைஞ்சிருக்கு. ஆனா பேபி கிளியை காணவே இல்ல. இதை பார்த்துட்டு எல்லாரும் சேடா ஃபீல் பண்ண திடீர்னு ஒரு சவுண்டு. அதை கேட்டுட்டு எல்லாருமே எட்டி பாக்குறாங்க. அழகான பேபி கிளி டிஸ்கோட விளையாடுது. டிஸ்க் சொல்லுது என் கூட மட்டும் விளையாடக்கூடாது, உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதோட கதையும் முடியுது. உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.